தண்டோட பிரச்சனையில பெயின் இருந்தது. இப்போ நான் பாடி பில்டிங் போய் பார்த்தீங்கன்னா டெட் லிஃப்ட் பண்ணுறேன், எனக்கு ஆர்ம்ஸ் பண்ணுறேன், அதாவது மசில்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ரிகவர் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த இஷ்யூ வரல. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விமலானந்தி பேசுறேன். இப்போ நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவர் பேர் சரவணகுமார். அவருக்கு ரொம்ப முன்னால ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு தண்டுவடத்துல ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரால் கீழே குனிஞ்சு எந்த பொருளும் எடுக்க முடியாது, கீழே அவரு நிலத்தை தொட முடியாது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாரு. அதுக்கு நம்ம கிட்ட ரீசெண்டா ஒரு 10-15 டேஸ் முன்னாடி தான் வந்தாரு. ஜிம்க்கெல்லாம் போயிட்டு இருக்கேன், ஒர்க் அவுட் பண்றேன், ஆனால் என்னால் வலி தாங்க முடியல, டெட் வெயிட்லாம் எடுக்க முடியல, வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவரோட பிரச்சனைகள்லாம் வந்தாரு. இப்போ இங்க அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பழைய இன்ஜுரினால அவர் அதிகமா குனியாம அப்படியே பெல்ட் போட்டு, எங்கேயோ ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க பெல்ட் போடுங்க சரியா போயிடும்னு. ஸோ பெல்ட் போட்டு அப்படியே ரொம்ப லாங் லாஸ்டிங்கா நின்றுக்கிட்டே நடந்துக்கிட்டே அப்படியே இருந்ததுனால பேக் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு, ஸ்பைனல் கார்ட் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு. அவர்னால நார்மலா குனிஞ்சு நார்மல் பர்சன் செய்யற வேலையை அவர்னால செய்ய முடியல. இப்படி இருக்கிற கண்டிஷன்ல அவர்னால எப்படி வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும், எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும்? ஸோ மேல மேல செய்ய செய்ய ஸ்பாஸ்டிசிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்பைனல் அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிருக்கோம். எந்த பார்ட்ல அவருக்கு பிரச்சனை இருந்துச்சோ அதை கரெக்ட் பண்ணிருக்கோம். அது ரெண்டாவது இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி, அது வச்சு நாங்கள் பெயினை ரிலீவ் பண்ணியிருக்கிறோம். மூணாவது மசில் ஸ்பாசம் எங்கெல்லாம் செட் ஆயிருக்குதோ அங்கெல்லாம் வேக்யூம் தெரப்பி வச்சு மசில் ஸ்பாஸ்டிசிட்டியை ரிலீவ் பண்ணியிருக்கோம். இதுல அவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டே இருக்குது. நீட்லிங் பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு நாள் வேக்யூம் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு நாள் சக்ஷனிங் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 to 15 டேஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இப்போ அவர் ரெக்டிஃபை ஆயிருக்காரு. இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணாலோ அல்லது என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலோ இல்லை எவ்வளோ வெயிட் போட்டு அவரு இது பண்ணாலும் அவருக்கு பெயின் வர்றதில்லை. அந்த வேக்யூம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தசை பிடிப்பு, தசை இறுக்கமாயிருச்சு அவங்களுக்குலாம் இந்த வேக்யூம் தெரப்பி நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப அந்த ஒரு மசிலுக்கு கரெக்டான பிளட் சப்ளை இல்லைன்னா அந்த தசை நாளுக்கு நாள் இறுகிட்டே போகும். அந்த இறுக்கத்தை ரிலீவ் பண்றதுக்கு நம்ம வேக்யூம் தெரப்பி வைக்கலாம். வேக்யூம் தெரப்பி வைக்கும்போது தசை தளர்வடையும், அந்த பிளட் சப்ளை எல்லாம் நார்மல் ஆகும். ஓகே, சோ அப்ப பிளட் சப்ளை ஒரு இடத்துல நார்மலா இருக்குனாவே ஆமா, பெயினும் இருக்காது, தசை இறுக்கமும் இருக்காது. ஓகே மேம். இப்ப தண்டோட பிரச்சனைகள்னால வலி வரும், ஊசி குத்துற மாதிரி இருக்கும், எரிச்சல் வரும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ரொம்ப சிவியரான ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு, ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, ரொம்ப டிஸ்க் எல்லாம் பிதுங்கிருச்சு அப்படிங்கிற போது அவங்களுக்கு பேரலைட்டிக் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. அதுக்கு பேர் ஸ்பைனல் கார்ட் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுல 2 கால்களும் வராமல் போகலாம். இதே ஆக்சிடென்ட்ல யாருக்காவது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிடுச்சு, அல்லது ஏதாவது மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, மரத்துலேருந்து விழுந்துட்டாங்க, நிறைய பேர் ஒர்க் ஸ்பாட்ல விழுந்தவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரியான இன்ஜுரிஸ்ல 4 லிம்ஸ்மே, 2 கை 2 காலுமே பேரலைட்டிக் ஆனவங்கலாம் இருக்காங்க. கழுத்து வரைக்கும் நல்லா இருப்பாங்க, கழுத்துக்கு கீழே எந்த உணர்வுமே இல்லாம போனவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஜுரிஸ் எல்லாமே நம்ம பிசியோதெரபியில சரி பண்ண முடியும். அந்த மாதிரி என்னால ரெகுலரா வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு, அல்லது ரெகுலரா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி மரத்து போய் விருத்து போய் அந்த நம்னஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பேராசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேராசிஸ் வந்துச்சுன்னா நம்ம உணர்வு இருக்கும், பட் நம்மளால நடக்க முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த தண்டோட பிரச்சனைகள்லாம் வரக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் இங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இங்கே அக்காமடேஷன், ஃபுட் அக்காமடேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் அவங்களுக்கு மார்னிங் ஈவினிங் 2 நேரம் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்துடும். அவங்களோட இன்ஜுரிஸ் தகுந்த மாதிரி, அவங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வணக்கம். என் நேம் சரவணகுமார். நான் திருப்பூர்லேருந்து வரேன்.
எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல தண்டோட பிரச்சனையில் ப்ராப்ளம் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு பெயின் அதிகமாக இருந்தது. இப்போ நான் ஜிம்மில் இப்போ ட்ரெயினர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குமிஞ்சு எந்திரிக்கும் போது என்னால் ரொம்ப முடியல. ஆனால் நிறைய நாள் நான் டாக்டர்ஸ் போய் பார்த்தேன், அங்கே எதுவும் சரி வரல. அதனால இப்போ 2 3 கஸ்டமர் இது பண்ணாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் பிசியோதெரப்பி சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. நான் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தேன். அங்கே வந்து டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் வலி இல்லாத மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 days ரெகுலராக வர சொன்னாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்டோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. எனக்கு இப்போ அதிகமாக பெயின் இல்லை. பெயின் சுத்தமாக இல்லைன்றதா லைட்டாக இருக்கும். அதை வந்து பண்ணீங்கன்னா கரெக்டாயிரும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தண்டோட பிரச்சனை எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ ஜிம் போய் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மலாக இருக்கு. தண்டோட பிரச்சனையில் பெயின் இருந்தது. இப்போ நான் பாடி பில்டிங் போய் பார்த்தீங்கன்னா டெட் லிஃப்ட் பண்ணுறேன், எனக்கு ஆர்ம்ஸ் பண்ணுறேன், அதாவது மசில்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ரிகவர் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எந்த இஷ்யூ வரல. இப்போ பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் அதிகமாக இருந்தது. இப்போ ஓகே, ரிலாக்ஸ் ஆகி எனக்கு இப்போ எந்த வெயிட் இருந்தாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரதில்லை. நான் நார்மலாக போய்கிட்டு இருக்கு. அதனால் நீங்களும் வந்து ஸ்ரீ சாய் பிசியோதெரபிக்கு வந்து கொஞ்சம் வந்து பாருங்க. இங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தராங்க. தேங்க்ஸ் டு ஸ்ரீ சாய் பிசியோதெரபி.